ஆத்ம வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அகத்தியர் சித்தர் இந்த ஜீவ சமாதி பற்றி என்ன குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா, சித்தர்களுடைய சீவ சமாதிக்கும் சாதாரண ஒரு மனிதர்களுடைய சீவ சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீவ சமாதிகளுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு? அதாவது சிவன் இருக்கும் இடங்களில் பெருமளவில் அதிகமாக சித்தர்கள் மட்டுமே இருப்பதன் காரணம் என்ன? அதாவது ஆன்மீகம் என்னும் கடலை கடக்க நினைக்கும் அனைத்து சராசரி மனிதர்களுக்கும் மனதில் கட்டாயம் இந்த கேள்வி எழுந்தே தீரும். ஏன்னா யோக சாஸ்திரத்தில் சிவன் என்பவர் ஆதி சித்தன், அதாவது முதல் சித்தன். சித்தர்கள் வேதங்களில் ஓதுவதை காட்டிலும் தியானம், தவம், ஆத்மாவை அர்ப்பணித்தல் போன்ற வழிகளின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை பல காலமாக நிரூபித்தவர்கள். அவர்கள் இந்த முறையை பின்பற்றினர். சித்தர்கள் சிவனை கடவுளாக பார்ப்பதை விட குருவாகத்தான் பார்க்கிறார்கள். குரு இருக்கும் இடத்தில் தானே சிஷ்யர்களுக்கு வேலை. அதனால்தான் இந்த நிலை. இரண்டாவது, சாதாரணமானவர்கள் சீவ சமாதிக்கும் சித்தர்களின் சீவ சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? சீவ சமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள். சீவன் என்பது உயிர், சமாதி என்றால் கட்டிடம் என்றோ புதைத்தவர்களின் மேல் எழுப்பப்படும் கட்டுமானம் என்றோ கருத வேண்டாம். சமாதி என்பது சம் பிளஸ் ஆதி என்று பொருள்படும். அதாவது மனம் ஆதி ஆத்மாவானது உடலை அடையும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள். ஒவ்வொருவரும் பிறக்கும்போது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் வளரும்போது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி இல்லற வாழ்வில் பல பாவங்களை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்த பாவத்தின் கணக்கை கூட்டி ஆக சீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம். இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தியானம், தவம், கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்துதான் இந்த சீவ சமாதியை நம்மால் அடைய முடியும். ஒருவர் சீவ சமாதி ஆகும்போது அவரின் உடல் அழுகுவது இல்லை. இது எப்படி என்ற கேள்வி வரலாம். விடை காயக்கல்பம். காயக்கல்பம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று நாம் உட்கொள்வது, அதாவது மூலிகை தயாரிப்பு. மற்றொன்று சுவாச பயிற்சி. இரண்டாவது வகை காயக்கல்ப பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சுவாச பயிற்சியின்படி ஒருவர் மூச்சை அடக்கி மூச்சு விடாமல் உயிர் வாழ முடியும். இதயம் செயல்பாடு, மூளை செயல்பாடு, மன ஓட்டங்கள் என அனைத்தையும் நிறுத்தி வைத்து ஆன்மாவை மட்டும் விழித்திருக்க செய்வார்கள். உடலில் ஆன்மா இருக்கும், ஆனால் மூளை செயல்பாடு, இதய துடிப்பு இல்லாமல் போவதால் பார்ப்பதற்கு உயிரற்ற உடலை போல் தெரியும். இவ்வாறு சீவசமாதி ஆகும் மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவகம் செய்து கொள்ள முடியும் என அகத்திய சித்தர் கூறுகிறார். பொதுவாக சீவசமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதிக அளவில் அதை செய்வார்கள். அப்படி செய்யும்போது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்றி இருக்கும். அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த சீவசமாதியின் மீது கட்டுமானங்களில் காலாகாலமாக எதிரொலித்து கொண்டே இருக்கும். நாம் நன்மையான விஷயங்களை வேண்டி அவற்றை வலம் வரும்போது அந்த அதிர்வலைகளானது நம் மனதை தாக்கி அதை தூய்மை செய்து நல்ல சிந்தனைகளை அடைவதற்கான வழிவகையை நம் மனதிற்குள்ளேயே விதைத்துவிடும்.
பல மகான்கள் சீவ சமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம். மறுபுறம் சாதாரண மனிதர்களின் சமாதி அவர்களின் உடல் அழுகிவிடும். எந்த ஒரு அதிர்வுகளும் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சூட்சமங்கள் தெரியவே தெரியாது. தெரிந்தவர்கள் மகான்கள் ஆகிறார்கள். புரிந்தவர்கள் சீவ சமாதியை தேடி தேடி வழிபட்டு அருளாசியை பெறுகிறார்கள். நம்ம அகத்தியர் சித்தர் குறிப்பிடுறாங்க. இதை நாமளும் தெரிஞ்சு பயன்பெறுவோம். நன்றி. இன்புற்று வாழ்க.